நான் சொல்றது அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம். அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது, அரசு நிலம் இருக்கிறது, அங்கே கொண்டு வாருங்கள். திருச்சியிலே கொண்டு வாருங்கள், ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள், மதுரையிலே கொண்டு வாருங்கள், வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள். ஆனால் ஆரணி ஆற்று படுகையில யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா? புத்தகத்தை சாப்பிடுவாங்களா? சோறியா? இந்த சோறுக்கு நீங்க வேற என்ன பிச்சை எடுக்க போறீங்களா?